டிஃப்ரெண்ட் டென்சிட்டியில் இருக்க பொருளை எடுத்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ இந்த கிளாஸ்ல ஹனியை விட அதிக டென்சிட்டியில் இருக்க ஒரு பொருளையும், வாட்டரை விட அதிக டென்சிட்டிலையும், ஹனியை விட கம்மியான டென்சிட்டியில் இருக்க இன்னொரு பொருளையும், ஆயிலை விட அதிக டென்சிட்டிலையும், வாட்டரை விட கம்மியான டென்சிட்டியில் இருக்க இன்னொரு பொருளையும், ஆயிலை விட கம்மியான டென்சிட்டியில் இருக்க இன்னொரு பொருளையும் இருக்கு. இது நாலுத்தையும் எடுத்து இதுக்குள்ள போட்டா என்ன ஆகும்? என்னது அது அது அந்த பவுண்டரியில ஃப்ளோட் ஆகுமா? நம்ப முடியலையே. வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த அயான் நீரில் எடுத்து இதுக்குள்ள போட்டா வாவ் வாவ் அடடா என்ன ஏதாவது ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு பாட்டமில் போயிட்டு நின்றுடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த பொருளை போடுவோம். இப்போ என்ன ஆகும்? வாட்டர் அண்ட் ஹனி இதுக்கு இடையில இருக்க பவுண்டரியில் போயிட்டு ஃப்ளோட் ஆகுது. செம்ம. அண்ட் தென் இதை போட்டால் ஆயிலுக்கும் வாட்டருக்கும் இடையில இருக்க பவுண்டரியில் போயிட்டு ஃப்ளோட் ஆகுது. இப்போ லாஸ்ட்டாக இதை போடும்போது இது ஆயில் மேலேயே ஃப்ளோட் ஆகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.